மாற்றுத்திறனாளி ஒருவருடைய சாகச பார்க்க போறீங்க. இங்கே பாருங்க, காதலே கயிறை கட்டி வச்சிருக்காரு. 2000 கிலோகிராம் வாகனத்தை இழுக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு பீச்சில் ஒரு நல்ல ஒரு சாகசத்தை பார்த்துருக்கிறோம். வயசு வணக்கம் அவர்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் முல்லைத்தீவு பீச்சில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சாகசம் நடந்து கொண்டிருக்குது. என்ன நடக்குது கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோ இவ்வளோ பேர் இதில் கூடி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இவ்வளோ பேர் இதில் கூடி இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல கூடி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில சாகசங்கள் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து மஞ்சள் கோடு இருக்கின்றது. அந்த கோட்டுக்கு அப்பாலே நின்று பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. ஆனால் தயவு செய்து சொல்றதை கேளுங்கள். இது ஒரு சாகசம் நடக்க இருக்குது. ஓகே, இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கலாம். தயவு செய்து கேளுங்கள். அங்கே இருக்கிற தம்பியாக்கள், அண்ணையாக்கள், நான் நினைக்கிறேன் இதுல இந்தியாவில் நிற்கிற தங்கச்சியாக்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்வாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருடைய சாகசம் ஒன்று நடக்க இருக்குது. கொஞ்சம் நாங்க அங்கால போய் பார்ப்போம். ஓகே, ஒரு வாகனத்தை கட்டி இழுக்க போறார். அதை பார்க்க போறோம். இவ்வளவு மக்கள் இருக்காங்க. முல்லைத்தீவு பீச்ல பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் இங்க இருக்கிறத ஓகே, காதால இன்னைக்கு இந்த வாகனத்தை கட்டி இழுக்க போறாராம். 1500 கிலோகிராம் நிறையுடையது என்று சொல்லப்படுகிறது. ஓகே, 1500 கிலோகிராம் நிறையுடைய இந்த மஹேந்திரா வாகனம். ஓகே, இதைத்தான் இவர் எடுக்க போறார். பாருங்க காதுல. அந்த வகையிலே இந்த வீர சாகசத்தை இங்கே நிகழ்த்துவதற்கு எங்களுடைய திருச்செல்வம் ஐயா அவர்கள் அவருடைய 70வது வயதில் கூட இந்த கனரக காதுகளால் இழுப்பது உங்களுக்கு கண்டுள்ள காட்சிகளா இருந்தாலும், ஆனால் யாராவது இந்த மக்கள் கூடி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. புதிய வாகனத்தை இழக்க முயற்சிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் பல ஆண்டுகளாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்பொழுது தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். எப்படி இருக்கு அவர் பல நாடுகளில் சென்று காதால கட்டி இந்த வாகனத்தை 2 காதால நினைக்கிறேன் 2 காதால கட்டி தான் இந்த வாகனத்தை எடுக்க போறார். அவர் சென்ற வருடம் யாழ் மண்ணிலே அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். சாகசமா ஆரம்பிக்க போது பார்க்கலாம். அந்த மஞ்சள் போட்டு தங்காலை நின்று பார்க்குமாறு அந்த உறவுகளை மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம். இது ஆரம்பமாக இருக்கின்றது என்னுடைய திருச்செல்வம் ஐயாவுடைய சாகச நிகழ்வானது. ஓகே, சிலர் விஷ் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ரவிகரன் ஐயா வந்திருக்கிறார். அவருடைய இரு காதுகளிலாலும் அந்த கனரக அந்த மகேந்திரா கூலர் வாகனத்தை இப்பொழுது உங்களுக்கு இந்த இடத்திலே சாகசம் செய்ய இருக்கின்றார். எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே கல்லு போய் விழ வேண்டாம். மண்ணை தொட்டு கொண்டு கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்றாரு தங்களுடைய சாகசத்தை. அந்த வாகனம் தான் அனைவரும் நேரமாக இருந்து அந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு கேட்டு நிற்கின்றோம். அவருடைய வீர சாகச நிகழ்வு இரு காதுகளினாலும் அந்த கனரக வாகனத்தை இதை இழுத்து செல்லும் காட்சி. வாழ்த்துக்கள். ஓகே, பாருங்க சாகசம் முடிச்சுட்டேன்.
எல்லாரும் அவரை விஷ் பண்ணி கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கும். வெறும் காதால கட்டி தான் இந்த சாதனை நிகழ்த்திருக்கிறார். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சாகசத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுதான் அந்த வாகனத்தை இருக்க பாருங்க. நாங்கள் கிளாஸில் காதை பிடிச்சி கிளினாலே பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை வந்துடும். ஆனால் இவர் காதால் 1500 கிலோகிராமுடைய ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார். மக்களே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடையில் சில பிள்ளைகளை வந்திருக்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. நல்ல விசேஷமான சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து முல்லைத்தீவு பீச்சில் பீச்சில் தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு பீச்சில் ஒரு நல்ல ஒரு சாகசத்தை பார்த்துருக்கிறோம். உண்மையிலே எல்லாருக்கும் கண் கவரும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான நிகழ்வு இவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் சாகசம் செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி முல்லைத்தீவு மண்ணில் இந்த சாகசத்தை செய்திருக்கிறார். ஸோ எல்லாருக்கும் நல்லா விரும்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சாகசம் நடந்து கொண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வடக்கடை ஒன்று இருக்குது. இறால் வடை இருக்குது, சம்பல் வடை இருக்குது, 5 ரூபாய் வடை, எல்லா பொரியல் எல்லாம் இருக்குது. இங்கே சாகசத்தையும் பார்த்துட்டு நல்ல இது வடைகளும் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் இங்கே பாருங்க, முல்லைத்தீவு போட்டே சும்மா வேற லெவலில் இருக்குது. முல்லைத்தீவு கடற்கரை. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாகச மன்னன் முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறார். சாகச மன்னன் நேரடியாக கதைக்கலாம். ஸோ பிஸியாக நிற்கிறார், பார்ப்போம். கடுமையாக காய்ச்சி கொண்டிருக்கிறார். என்னத்தை காய்க்கிறான்னு தெரியல. எங்களோட யூடியூப் நண்பர்கள் நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால எங்களோட சாகச மன்னன் நின்றுக்கிறத. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாவுக்கு என்ன பேர்? எங்க இருக்கிறீங்க நீங்க? முதல்ல உங்களோட வயசு என்ன ஐயா? 62 வயசு. உண்மையிலே இந்த சாகசம் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா உண்மையிலே புல்லரிக்கும் வகையில் இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சாகசங்கள் நாங்கள் யூடியூப் வழியாக உங்களை பார்த்துருக்கிறோம். இதான் முதல்ல நேரடியாக பார்க்குறோம். சொல்லுங்க, எவ்வளோ காலம், எப்படி இது சாத்தியம், எவ்வளோ காலமாக செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? 15 வருஷத்துக்கிட்ட செய்கிறேன். நான் இதுக்கு முதலும் 7 உலக சாதனை நான் செய்திருக்கிறேன். இந்தியாவை மட்டும் போய் நான் சாதனை உழைச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்க சாகசம் செஞ்சு கொண்டிருக்க உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு என்னென்னா இப்போ ஈரத்தில் எத்தனையோ என்னென்னமோ நடந்து கொண்டிருக்குது. இப்போ இது வந்து யாராலையும் முடியாத அப்படி ஒரு தனித்திறமையை காட்டிக் கொண்டிருக்கவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுனா என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னு நான் சொல்ல தெரியல. அதாவது நீங்க இப்படி ஒரு சாகசம் செய்யக்கூடிய, இப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காருண்டா, இதை எத்தனையோ நிறுவனங்கள் உங்களை பொறுப்படுத்த செய்திருக்காங்க. இன்னைக்கு யாரு உங்களுக்கு இந்த முல்லக்குமரன் தான் என்ன போட்டிருக்கேன். நான் சொன்ன எதிர்வாக்கியதை இந்த திறமையை காட்ட தான் நான் மாறேன். ஓகே, இந்த சாகசம் செய்ததால இவங்களால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சும்மா நான் கேட்கிறேன். நானும் எதிர்பார்த்து வரையில, கிடைக்காத வரையில நிச்சயமாக எம்மையிலே பார்க்கும்போது புல்லரிச்சது என்னென்னா, நான் வந்து ஒரு வாத்தியார். பிள்ளைகளோட காதை கிள்ளினாலே பேரும் சண்டைக்கு வந்துருங்க. ஆனா இன்னைக்கு நீங்க காதால 2000 கிலோ, நாங்க 1500 சொல்றோம், 2000 கிலோ நிறையோட ஒரு மகேந்திரா வாகனத்தை நீங்க எழுத்தியாவது ஒரு குறுகிய நேரத்தில் எழுதிட்டு போயிட்டீங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க வேகம் ஓடி போனதை நான் பார்க்கும்போது சும்மா புல்லரிக்கும் வகையில் இருந்தது. நிச்சயமாக உங்களுடைய இந்த சாகசம், இந்த திறமை உலகம் பூரா இப்போ பரவிதான் இருக்குது. ஆனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறத பார்க்குற எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.
மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வன்னி விளக்கண்ணா முன்னுக்கு நின்று கொண்டிருக்க. வன்னி விளக்கண்ணா வணக்கம். ஜேகே வேல் தமிழ் மைக் இதுதான். அப்போ சொல்லு, சாகசோட பார்க்க வந்தீங்களா இல்லாட்டி சமைக்க வந்தீங்களா? பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பார்க்க தான் வந்தீங்களா? அப்போ ஒரு சமையல் போட்டிருக்கலாம். அமைச்சிருக்கலாம். இல்லை இது நடுக்கவே அப்படியே இப்போ நீங்கள் சொன்னீங்களா? அக்கா தான் இருக்கீங்க. அக்காட தான். அக்கா வணக்கம் வணக்கம். நாங்கள் மைக்க முடியும். நாங்கள் தான் ஜேகே வேல்டு தமிழ் யூடியூப். என்ன சாகசம் எப்படி இருந்தது அக்கா? பார்க்க ஆச்சரியம். கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ஆச்சரியம். சரி, எங்க சமையல் அங்க சமையல்? இங்க வந்து சமைக்கிறது. ஐயோ, உங்களுக்கு சமையல் இருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு வாங்க சமைச்சு தரலாம். கட்டாயம் அக்கா. ஓகே, நன்றி சந்திச்சது. நன்றி. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடம் ஒரு வாடி கொட்டில் ஒன்று எரிஞ்சு கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன எரிஞ்சு கொண்டிருக்குது. கட்டாயம் அதில் ஒரு வாடி தான் இருந்தது மாக்கி இருக்குது. ஓ, வாடி கொட்டில் தான். அங்கே பாருங்க, முல்லைத்தீவு கடற்கரையில் இப்படி ஒரு சம்பவம் திடீரென்று. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயா அவர்களால் சாகச மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து அந்த வாழ்த்து மெடல் அவருக்கு வழங்கப்படும். ஓகே மக்களை, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மற்றொரு அண்ணா இணைஞ்சிருக்கார். இவருடைய சாகசத்தை பார்க்கலாம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணாவுக்கு என்ன பெயர்? அண்ணா எங்க இருக்கிறீங்க? ஓகே, இப்ப என்னன்னு கேட்டால் உங்களுடைய சாகசம் நடந்தது. ஓகே, என்ன சாகசம் செஞ்சீங்க? நான் வந்து அதுல இருந்து ஆட்டோ 3 சீட்டு ஆட்டோவில் நான் வந்து பின்னுக்கு ஆக்களை அங்கே இருந்து இடுப்புல கயிறு போட்டு கட்டி அங்கே இருந்து 50 மீட்டர் இந்த காலால அரைக்கி நடந்து வந்து சேர்ந்தேன். ஓகே, இப்போ இது எவ்வளவு காலமா செய்திருக்கீங்க? இப்படி இது கால் இருக்கக்குள்ள முதல் விளையாட்டு செய்து நான். ஆனால் கால்லாம் போன அப்புறம் நிறைய விளையாட்டுகள் இப்போ விளையாட்டு போட்டி, அதாவது பீச்சார் ஓட்டம், சைக்கிள் ரேஸ் ஓட்டம், இந்த 3 சீட்டு சைக்கிள் ஓட்டம், மற்ற சக்கர நாக்காளி பீச்சார் ஓட்டம், மற்ற அதை விட இந்த கிரிக்கெட் விளையாடுனாங்க. வடமான டீமில் கிரிக்கெட் விளையாடுனாங்க. இப்போ நாங்கள் இந்தியா போகிறதுக்கு இருக்கிறோம் செலக்ட் அதெல்லாம் செய்யறேன். மற்ற அதை விட வேற கடத்தொழில் அதை விட நிறைய இதை செய்யறேன். எல்லாமே செய்றீங்க. எதுவுமே நான் அந்த கால் இல்லையே. நிச்சயமாக நன்மையில ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் முடங்கி கிடக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களை மாதிரி இப்படியெல்லாம் மற்ற இன்னொருத்தருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே நேரத்தில் முழுமை மனிதனாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருப்பீங்கன்னு எதிர்பார்த்து இந்த சந்தர்ப்பம் எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. என்ன நன்றி நன்றி. மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகச நிகழ்வெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நாங்கள் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் சந்திக்க போகிறோம். அண்ணாக்கள் வணக்கம். வணக்கம். நாங்கள் மைக்கோர்க்கா அப்படிங்கோ. முல்லைத்தீவு கடற்கரையில் ஒரு பௌர்ணமி விழா மிக பிரமாண்டமாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள். நாங்களும் பார்த்துருந்தோம் இந்த இடத்துல. எங்களுக்கு ஒரு புல்லரிக்கும் வகையில் இருந்தது. சொல்லுங்கள், இந்த நிகழ்வு பற்றி எப்படி ஒழுங்குபடுத்துறீர்கள், இதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு நான் முதலிலே நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய திருச்செல்வம் ஐயா ஆசான் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் அவர் யாழ்ப்பாணம் மட்டுவில் இதிலே வசித்து வருகின்றார். பலவிதமான சாதனைகளை செய்து வருகின்றார். நாங்கள் ஒரு சிறு அவரோட ஒப்பிடும்போது 100க்கு 1 வீதம்தான் நாங்கள், அவர் 100க்கு 99 வீதம். எங்களுக்கு இந்த முல்லைத்தீவு பீச்சிலே வந்து இப்படி ஒரு திறமையை, இப்படி தனது 2 காதினாலேயும் ஒரு 2000 கிலோ இடையுள்ள வாகனத்தை கட்டி இழுத்து 50 மீட்டருக்கு மேலே, அது இவர் எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அத்தோடு எங்களுடைய முல்லை முத்து, சூசை முத்து 2 கால்களும் இல்லாத நிலையிலேயும் கூட தன்னுடைய அந்த மனோ தைரியத்தை ஒரு ஆட்டோவை 100 மீட்டருக்கு மேலே ஆட்களை ஆட்டோவில் ஏற்றி இழுத்தவர். அதற்கும் அவருக்கு எங்களுடைய ஒரு மனமார்ந்த நன்றி. அத்தோடு என்னுடைய நண்பன் யாழ் தென்றல் ராஜன் என்னோடு நின்று எனக்கு உதவியாக நின்று என்னோட சேவைகளை செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணின என்னுடைய நண்பனுக்கு நன்றி. இந்த சவுண்ட் இந்த முழுக்க என்னுடையது. நான் முல்லைக்குமரன், நான் குமார், செல்வபுரத்திலே இருக்கிறேன். செல்வபுரத்திலே ஒரு சாதாரணமான ஒரு சர்வீஸ் கடை வச்சு நடத்தி கொண்டு இருக்கின்றேன். மிகவும் நல்ல கலைஞர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கி வருகின்ற மாதங்களிலே இதை விட திறமையாக இந்த நிகழ்வை செய்ய வேணும். அதுக்கும் எங்களுடைய ஆசான் திருச்செல்வத்தை ஐயாவையும் சூசமுத்துவையும் அழைத்து இந்த நாங்கள் நிகழ்வை செய்வோம். நிச்சயமாக இந்த நேர்காணலை பொறுத்த உங்களுடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாரான நிகழ்ச்சிகள் நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு கொடுக்குறீங்க? எந்த ஒரு எங்களுக்கு சிக்கல் என்றால் அது சொல்ல முடியாதுங்க. அது தலை தூக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கலைஞன் கிட்டத்தட்ட நான் 84ஆம் ஆண்டில் இருந்து நான் ஒரு மழலை கலைஞனாக வலம் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது.
எங்களை தூக்கி விடுவதற்கு யாரும் கிடையாது. நாங்களாக தான் விழுந்து 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 எழும்பி நிற்கிறோம். இன்றைக்கு யூடியூப்பில் முல்லைக்குமரன் என்று நீங்கள் டைப் செய்து பாருங்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்களை நான் ரிப்பீட் பண்ணி பாடி பல பேரிடம் பாராட்டு பெற்று இலங்கையின் இசைக்குயில் என்று விருதும் பெற்றிருக்கின்றேன். ஜானகி அம்மானுடைய குரலிலே பாடி நீங்கள் முல்லைக்குமரன் என்று யூடியூப்பிலே பாருங்கள். மற்றது உங்களிடத்திலே என்ன நிகழ்வு நடந்தாலும் எங்களை அழையுங்கள். எங்களிடம் சவுண்ட் இருக்கின்றது. இங்கே திருச்செல்வம் ஐயா வருவார், சுசமுத்து வருவார், யாழ் தென்றல் ராஜன் வருவார், இங்கே உள்ள நண்பர்கள் மற்ற ஸ்ரீதரன் எல்லாரும் வருவோம். வந்து திறம்புரை செய்திருவோம். நாங்கள் வரவை எதிர்பார்ப்பதில்லை. எங்களுடைய செலவு போனாலும் எங்களாலே அடுத்தவையை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் வருவோம். எங்களுக்கான சின்ன சின்ன செலவு வரவு அதுகள் தான் இருக்கின்றது. எங்களோடு கதைத்து பேசுங்கள். என்னுடைய நம்பர் 077 69 49 521. ஓகே மக்களே, இப்போ கேட்டிருப்பீங்க முல்லைக்குமரன் நான் முல்லைக்குமரன் அண்ணாவை பற்றி கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக இந்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தில் பௌர்ணமி நிலா பார்த்து கொண்டிருக்காரங்க எல்லாரையும் அந்த நேரத்தில் முல்லைத்தீவு கடற்கரையில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்தின உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க. ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் நடந்த ஒரு சாகச நிகழ்வு காணொலியை பதிவு செய்திருந்தோம். உண்மையிலே ஒரு வயதான ஐயா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்திருந்தார். ஸோ இப்போ காணொலி நீங்கள் வெளியில் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மண்ணில் முல்லைத்தீவு பீச்சில் இந்த சாகசத்தை நிகழ்த்தியிருந்தார். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். எனக்கு நேரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலா வந்துட்டது. அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.